பெண்ணை தாண்டி வருவாயா? கார்த்திக் ஜெஸ்ஸியை தேடி போனது தான் கதை தொடரும். பார்ட் 2. சும்மா சொல்கிறது இல்லை, கேரளா இஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் ஃப்ராங்கி. நான் தான் உங்கள் ஃப்ராங்கி. இன்றைக்கி நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அது எங்கன்னா ஆலப்புழா. ஆலப்புழாவில் நாங்கள் லேக் சைடு வியூவோட ஒரு வீடை இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தான் ஃபுல்லாக இன்றைக்கி பார்க்கலாம். எப்படி போகிறது, எங்கே வர்றது. நாங்கள் நாகூர்லேருந்து ட்ரெயின் ஏறணும். இங்கே வர்றதுக்கு 155 ரூபா ஆச்சு ஒரு ஆளுக்கு. இனிமேல் நாங்கள் பஸ் பிடிப்போங்கன்னு பஸ்ஸுலேருந்து அங்கே போட்டு வச்சு கவர்மெண்ட் போட்டு பிடிச்சி நின்று போகிறோம். அதுக்கு ஃபுல் வீடியோ உள்ளே பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், நம்ம போட்டில் ஏற போகிறோம். இதுதான் போட்டு. இந்த போட்டில் ட்ராவல் பண்ணி அந்த அடுத்த ஸ்டாப்புக்கு போக போகிறோம். கைஸ், ஃபைனலி நம்ம நம்மளோட இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற இடத்துக்குள்ளே போட்டில் உட்காந்துட்டோம். போட் நம்பர் 47 வந்தீங்கன்னா அந்த போட் நம்பரை தேடி பிடிச்சிங்கன்னா போதும். இதுக்கு ஒவ்வொரு போட்டுக்கும் டைமிங் இருக்குது. அந்த டைமிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஓகேயா? மீதி டீட்டெயில்ஸ் அடுத்த போட்டு ஸ்டார்ட் ஆகி வியூ எல்லாம் காமிக்கிறோம் எப்படி எங்கே போகிறதுன்னு. இதான் நம்ம போகிற போட்டு இன்றைக்கி. கைஸ், அதே மாதிரி நீங்கள் டிக்கெட்டுக்கு கவுண்டர் கிடையாது. சரி, போட்டில் ஏறினதுக்கப்புறம் தான் கண்டக்டர் டிக்கெட்டு காசு வாங்குவார். அதனால டிக்கெட் கவுண்டரை தேடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 12:30 போட்டு பிடிச்சி 1:30 இங்கே இறங்கியிருக்கோம். 1 hour ட்ராவலிங், 1 hour 15 minutes கிட்டத்தட்ட ட்ராவலிங். வந்த உடனே லஞ்ச் ரெடி. எப்போவுமே நமக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு சொன்ன மாதிரி வந்த உடனே சாப்பாடை கொடுத்துட்டாங்க. இதில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னா, சம்பாரி சோறு, புளிச்சேரி தயிர் கறி, நம்ம ஊரில் சொல்கிறது மீன் கறி வச்சுருக்காங்க. முக்கியமாக குடம்புளி போட்டு வச்சுருக்காங்க. சாம்பார், ஊறுக்காய், தவறுன்னு வச்சுருக்காங்க. பொரிச்ச மீன், பப்படம். செம்மையான இன்றைக்கி ஒரு சாப்பாடு இருக்குது. இங்கே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரியே செம்ம ஒர்த்தான ஒரு வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸோட சாப்பாடோட வரவேற்றுருக்காங்க. வாங்க சாப்பிடுவோம். ஸோ கைஸ், நாங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் எங்கே தங்கியிருக்கோம், எங்கே பண்ணலாம், வீடு எப்படி இருக்குது, வியூ எப்படி இருக்குது, எல்லாமே காமிக்கிறோம். நீங்கள் உள்ளே வந்த உடனே வியூ பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, ஊஞ்சால் ஆடுறது. அதோட இங்கே செமையான ஒரு வியூ பார்க்கலாம். வியூ செமையாக இருக்கும். அப்படியே இங்கே தள்ளி வந்தீங்கன்னா ஒரு ஊஞ்சால் இருக்குது. ஊஞ்சாலில் நீங்கள் ஊஞ்சால் ஆடிக்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஊஞ்சால் காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் ஊஞ்சால் இருக்குது. இது மேலே எதுவுமே இல்லை, மரம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ரிஸ்க் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு எனக்கு பலமாக தோணலை. அப்படியே வீட்டுக்குள்ளே போவோம். வாங்க, வீட்டோட வியூ காமிக்கிறேன். இதுதான் வியூ. வீடோட வியூ ஃபுல்லாகவே வியூ. வீடு எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க வீடோட பேர் மேலே எழுதியிருக்காங்க. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இது அவங்களோட ஹால். அப்புறம் இவங்கள்ட்ட மொத்தமாக 3 ரூம்ஸ் இருக்குது. ஒரு ரூம், செகண்ட் ரூம், தேர்ட் ரூம். ஃபஸ்ட்டு ரூமை டூர் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் செகண்ட் ரூம், தேர்ட் ரூம் காமிக்கிறேன். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட் ரூம். அப்படியே எங்கே பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம், டாய்லெட் எல்லாம் இங்கே இருக்குது. எல்லாம் க்ளீன் டைடியாக இருக்குது. வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் டாய்லெட், ஹீட்டர், வாட்டர் எல்லாமே இருக்குது. இது டைனிங் டேபிள். இங்கே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருக்குது. ஒரு 12 பேர் தரமாக உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு ஃபேமிலி, ஒரு மிக்ஸ்டு ஃபேமிலி, ஒரு காம்பினேஷன். எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லோரும் உட்காந்து தனியாக சாப்பிட்டுங்களா. ஸ்பெஷலி அவங்களுக்கு வேண்டி சமைச்சு கொடுப்பாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுல இது எல்லாமே இன்க்ளூடட். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டீ, காஃபி, ஈவினிங் எதாக இருந்தாலும் அது கூட பழம்பொரி இல்லைன்னா பருப்பு வடை ஏதாவது கிடைக்கும். அது வேறு 7 மணிக்கு கிச்சன் அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டு, அது காமிக்க முடியாது. இங்கே ரூம் பாய் இருப்பான். அதுக்கப்புறம் வெளியே வியூ, வீட்டிலேருந்து வெளியே கதை திறந்த உடனே உங்களுக்கு செம்மையான ஒரு வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதுதான். ஹாய் கைஸ், பிளான் எல்லாம் பிளான் அவுட் பண்ண மாதிரி எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. போகிற டைமில் பார்த்திங்கன்னா அடி பொழிச்சு ஒரு மழை.
மழை பெஞ்சது செம்மையான சீன் ஆயிடுச்சு. ஹரி ப்ரோ விழுந்துட்டார் வலிக்கு. அப்படியே மழை நேரத்தில் கேரளா வந்துட்டு சாயம் பழம்புரியும் குடிச்சலைன்னா குடித்தோம், ஆனால் தகையே இல்லை. அதனால் ஒரு கடையை தேடி போயிட்டுருக்கோம். வியூவை பாருங்கள். சும்மா சொல்கிறது இல்லை, கேரளா இஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. செம தரம், அது உண்மையான விஷயம். கைஸ் இப்போ வந்து போட்டில் போயிட்டுருக்கோம். செம்மையான வியூ. இந்த போட்டு இல்லை, அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு போகிறதுக்கு 10 ரூபா ஒரு ஆளுக்கு. மழை முடிஞ்சு இப்போ தான் வியூ செம்மையாக இருக்குது. நாங்கள் தங்கி இருக்க வீடு. ஃப்ரெண்ட்ஸ், போட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டு செம்மையான ஒரு ஸ்பாட்டில் காலை முக்கிட்டு தண்ணியில் உட்காந்துருக்கோம். மீனை தான் வந்து காலை மசாஜ் பண்ணணும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். பாருங்கள் வியூவை பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல வியூ, இயற்கை. இனி நைட்டு டின்னர் ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு வெட்டுவோம், அப்புறம் வீடியோ போடுவோம் என்ன தான் வந்திருக்கிறேன். தாத்தா நடந்து வராத பின்னாடி. ஸோ கைஸ், இப்போ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்து உள்ளண்டு நம்ம இங்கே உள்ள ஹவுஸ் கீப்பிங் உள்ள பையன் வந்து மீன் பிடிச்சிருக்கான் பாருங்க. இடு மீனுக்கு வாழ்வு கொடுக்க போகிறோம். பிடிச்ச மீனை விட போகிறாரு தம்பி. போயிட்டான். So guys, welcome back after a long whole day trip in Alapla. So now it's time for dinner. என்ன டின்னர் என்ன பார்த்தீங்கன்னா, எங்களோட ஸ்பெஷல் இவங்க வந்து எல்லாமே நான்வெஜ் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நமக்கு ஆப்பமும் முட்டை கறியும் கொடுத்துருக்காங்க. முட்டை கறி வந்து பார்க்குறதுக்கே செம டெம்டிங்காக இருக்குது. அது வேறு இல்லாமடிக்கு ஆப்பம் வேறு ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இப்போ வந்து சாப்பிட்டு ஒரு பிடிக்கிறோம். ஓகேயா, வாங்க சாப்பிடலாம். ஸோ குட் மார்னிங் கைஸ். காலையில் வியூ செம்மையாக இருக்குது. சூரியன் சன்ரைஸ் ஆகிடுச்சு. அது கூட பிளாக் டீ செம்மையாக இருக்குது. கேரளா ஸ்பெஷல். ஸோ குட் மார்னிங் பேக் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம். இப்போதைக்கு வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம பிளாக் டீ குடிச்சிட்டோம் காலையிலே எழுந்திரிச்ச உடனே. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சுட தோசை, சட்னி, அப்புறம் நம்ம தக்காளி சட்னி மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. ட்ரை பண்ணி போகும் சாப்பிடுவோம். வாங்க எஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சாப்பிடுவோம். டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேரளாவில் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இருக்குது. ஒரு தக்காளி சட்னி டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்கு. தரமாக இருக்குது. தேங்காய் சட்னி செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நம்ம இப்போ வந்து ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கதவெல்லாம் பூட்டியாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டோட ரெடி ஆகிருக்காங்க. இந்த போட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணோன்னா, மறுபடியும் ரிட்டன் சிட்டிக்கு போனோன்னா தனியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஏதாவது டூருக்கு, ட்ரிப்புக்கு, சின்ன ஷார்ட் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி ஆகணும். வாங்க போட்டில் போகலாம். எஸ், இப்போ போட்டில் போயிட்டுருக்கோம். குட்டியான போட்டில். இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சர்ச். ஆமாம், இங்கே அது வேறு எல்லாமே இந்த சர்ச் வேறு இருக்குது. இந்த சர்ச் வேறு, இது ஓல்டஸ்ட் சர்ச். ஆமாம், சென்ட் தாமஸ் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், செம்மாங்கரை, கோட்டயம்,